செல்லக்குட்டீஸ், இப்போ வந்து நான் எங்கள் ஊரில் வந்து நான் எப்படி எல்லா டைலரும் எப்படி வாங்குறாங்க, எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, எப்படி எவ்வளோக்கு தைச்சா எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளவுஸ் பார்க்குறோம். ப்ளவுஸில் வந்து நார்மல் ப்ளவுஸ் இருக்குது, லைனிங்கு, மாடல் ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப் இருக்குது. இப்போ நார்மல்னால் லைனிங் இல்லாமல் நார்மலாக சும்மா நம்ம சிம்பிளாக தைச்சி கொடுக்குறது வந்து 90 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்கும் வாங்கலாம். இப்போ வந்து எங்கள் ஊரில் வந்து சில டைலர் 90 ரூபாயும் சில டைலர் 100 ரூபாயும் வாங்குறாங்க. நான் வந்து 90 ரூபா தான் வாங்குகிறேன் எல்லார்ட்டையும். அதுக்கப்புறம் வந்து லைனிங் ப்ளவுஸு. லைனிங் வந்து 90 ரூபா வாங்கினோம்னா நம்ம 90 ரூபா ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸ்க்கு வாங்கினோம்னா லைனிங்க்கு 180 ரூபா வாங்கலாம். 100 ரூபா வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து 200 ரூபா வாங்கிக்கலாம். இதே வந்து லைனிங்கு நீங்கள் வச்சு கொடுக்குறீங்கனாக்கா 40 ரூபாய்க்கு நம்ம லைனிங் வாங்கினோம்னா 50 ரூபா வச்சு லைனிங் வச்சு நம்ம தைச்சி கொடுக்கலாம். 250 ரூபா வாங்கிக்கலாம். இப்போ மாடல் ப்ளவுஸ்னால் 250 ரூபாயிலேருந்து நிறைய காஸ்ட் இருக்குது. நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து. நார்மலாக சிம்பிள் மாடலாக வச்சோம்னா 250 ரூபா நீங்கள் ஸ்டார்டிங் பண்ணிக்கலாம். இப்போ மாடல் ப்ளவுஸ் வச்சு அதில் கேன்வாஸ் யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக நீங்கள் 350 ரூபா யூஸ் பண்ணிக்கலாம். கேன்வாஸ் வந்து யூஸ் பண்ணாலே நீங்கள் வந்து 350 ரூபாய்க்கு நீங்கள் போயிடலாம். அதே கேன்வாஸு லேஸ் டிசைனு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா 400 ரூபாயிலேருந்து 450 ரூபாய்க்கு வரைக்கும் யூஸ் பண்ணலாம். சில பேர் வந்து ஹெவியாக கேட்பாங்க, சில பேர் லோவாக கேட்பாங்க. நீங்கள் இது ரெண்டுமே யூஸ் பண்ணிங்கன்னா 400 ரூபா வாங்கிக்கலாம். சில இது வந்து ப்ளவுஸு பேட்ச் ஒர்க் வச்சு இப்போ கேட்குறாங்க. பேட்ச் ஒர்க்னால் புடவையோட துணியை வச்சே நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணுற மாதிரி அதுக்கு வந்து நீங்கள் 600 ரூபா வாங்கலாம். அதில் வந்து நம்ம கண்டிப்பாக லேஸ் யூஸ் பண்ணுவோம், பேட்ச் ஒர்க்குக்கு துணி யூஸ் பண்ணுவோம். அது வந்து நீங்கள் 600 ரூபா வாங்கிக்கலாம். இதே ஆரி ஒர்க் ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா ஆரி ஒர்க் வெளியே போட்டுட்டு நீங்கள் உங்கள்கிட்ட ஸ்டிச் பண்ண கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து 350 ரூபா வாங்கிக்கலாம். அதே வந்து புட்டாஸு ரொம்ப ஹெவியாக ஃபுல் ஆரி ஒர்க் ப்ரைடல் ப்ளவுஸு ஸ்டிச்சிங் பண்ணி கேட்டாங்கனாக்கா வந்து 450லேருந்து 500 வரைக்கும் வாங்கிக்கலாம். இது வந்து நாங்கள் கிராமத்தில் இது வாங்குறது. அதிகமாக யூஸ் ஆகுறது வந்து இந்த மாடல் ப்ளவுஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி இது வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ்னால் 350 ரூபா. மற்றபடி இது வந்து அதிகமாக இங்கே வந்து ஓடாது. நான் வந்து கேன்வாஸ் வச்சு கொடுத்தாலும் இது வந்து 350 ரூபா, லேஸ் வச்சு கொடுத்தாலும் நான் 350 ரூபா தான் வாங்குவேன். அதுக்கு மேலே நான் போகமாட்டேன். அதை வாங்கினாலுமே வந்து என்ன சொல்லுவாங்கனாக்கா நிறையா வாங்குற அப்படின்ற மாரி போயிடும். அதனால் நான் 350 ரூபாயிலே முடிச்சுக்கிறது. ஆரி ஒர்க் ப்ளவுஸ்னால் 350 ரூபா, ஹெவியாக தைச்சோம்னா மட்டும் 400 500 வாங்கிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ப்ளவுஸு. வேறு ஏதாவது இந்த ப்ளவுஸில் நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்தா அதுக்கு காஸ்ட் வேணும்னாக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நைட்டி வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்கனாக்கா இப்போ ஒரு நைட்டி ஃபுல்லாக வந்து உடம்ப மட்டும் பிடிச்சி கொடுமான்னாங்கன்னா 25 ரூபா. அதே கை ஷோல்டர்லாம் வெட்டி கீழே மடக்கி வச்சு தைக்கணுன்னா நீங்கள் 30 ரூபா வாங்கிக்கலாம். சேரீ ஓரம் அடிக்கிறது வந்து 20 ரூபா தான். ஒரு சைடு ஓரம் அடித்தா 10 ரூபா, 2 சைடும் ஓரம் அடித்தா 20 ரூபா நான் வாங்கிப்பேன். லுங்கி ஓரம் அடித்தாலும் அதே 20 ரூபா தான் வாங்குவேன். பாவாடை அடித்து கொடுத்தா மட்டும் 30 ரூபா. சேரீயில் வந்து ஃபால்ஸ் வச்சு அடிக்கணும்னா அதுக்கும் 30 ரூபா. நெக்ஸ்ட் வந்து சுடிதார் வந்து சுடிதார் மேலே மட்டும் நான் தைச்சி கொடுத்தேனாக்கா 200 ரூபா வாங்குவேன். அது ப்ளஸ் வந்து பேண்ட்டோடு தைச்சி கொடுத்தனாக்கா செட்டாக 350 ரூபா வாங்கிப்பேன். லைனிங் வச்சு கொடுக்குறீங்கனாக்கா லைனிங் எவ்வளோ காஸ்ட்டுக்கு வாங்குறீங்களோ அதை நீங்கள் கால்குலேட் பண்ணி அதோட ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நிறைய பேர் வந்து சேரீயில் கெவுன் கேட்குறாங்க. அந்தமாரி தைச்சி கொடுத்தீங்கனாக்கா இங்கே நான் வந்து 350 ரூபா தான் வாங்கிட்டுருக்கேன். அதே ஃபுல்லாக சர்க்கிள் வச்சு எனக்கு டிசைன் வச்சு வேணும்னாக்கா நீங்கள் 500 ரூபா வாங்கலாம். பட்டு பாவாடை சட்டை தைச்சி கொடுத்தா வந்து 400 ரூபா வாங்கிக்கலாம். இது வந்து இந்த கிராமத்தில் நாங்கள் எப்படி வாங்குகிறோன்ற காஸ்ட்டு தான் நான் போட்டிருக்கேன். இதை விட ஹெவியாக போணுச்சுன்னா அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் நான் அந்த இது கொடுக்குறது கிடையாது. இப்போ நான் வாங்கிட்டுருக்க ரேட் மட்டும்தான். நம்ம தைக்கிற ரேட்டு ப்ளஸ் நூல்கண்டு நம்மளோட டைமிங் அதை வச்சு தான் இதெல்லாம் கால்குலேட் பண்ணுறது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா சிட்டியாக இருந்தால் இன்னுமே இப்போ பட்டு பாவாடை தைச்சிங்கன்னா 1000 ரூபா வரைக்கும் வாங்குகிறாங்க. ஃபுல் சர்க்கிள்னால் 1200 ரூபா வரைக்கும் வாங்குகிறாங்க. கெவுன் தைச்சி கொடுத்தாங்கன்னா எப்படி மாடல் பொறுத்து அதையுமே ஹெவியாக 1500 வரைக்குமே போகுது. சுடிதார் நார்மலாக 350 தான் எல்லா இடத்துலையும். அது கொஞ்சம் டிசைன்லாம் பண்ணி கொடுத்தாங்கன்னா 500 ரூபா வரைக்கும் வாங்குகிறாங்க. உங்கள் இதில் எப்படியோ அதை பொறுத்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இது வந்து நான் ஒரு எங்கள் ஊரில் இந்தமாரி தான் வாங்குகிறாங்க. அதை பொறுத்து நானுமே வந்து தைச்சி கொடுத்துட்ருக்கேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் வேறு ஏதாவதுக்கு அமௌண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.